ராமலிங்காபயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சுதி ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டால் நமக்கு ஆன்ம லாபம் கூடும். நம் பெருமான் சுத்த சன்மார்க்க உலகின் ஒருமை நிலை என்ற தலைப்பில் 8வது பாடலில் செத்தவர்கள் எல்லாம் திரும்ப எழுந்து வர சித்தம் வைத்து செய்கின்ற சித்தியனே, சுத்த சிவ சன்மார்க்க சங்கத் தலைவனே, நின் போற்றும் என் மார்க்கம் நின் மார்க்கமே என இப்பாடலை பதிவு செய்கின்றார். 6வது பாடலில் செத்தவர்களெல்லாம் திரும்ப எழுந்து மனமொத்து எல்லோரும் வாழ்கை செய்து என்றார். இம்மை இன்ப வாழ்வில் அறமீறாது வாழ்ந்தவர் இறக்கும்போது மரணவாதனை உண்டு. 7வது பாடலில் செத்தவர் எழுக சிவமே பொருள் என்ற இத்தாரணையில் இருந்து ஒளிர்க என்றார். அறமீறாது உழைத்து தான் தேடிய பொய்ப்பொருளை தன் தேவை போக தன் தரத்துக்கு தக்கவாறு ஆகாமி ஆகாரமோ நியதி ஆகாரமோ வழங்கி தன்னிடம் உள்ள உரிமையான பொய்ப்பொருளை உடைமையாக்க ஜீவகாருண்ய ஒழுக்கம் கடவுள் வழிபாடாக்கி கொல்லா நெறியை குருவுடனே வாழ்ந்து காலம் முடியும் போது இறப்பவர் செத்தவர். உடல் உணர்வு அற்று ஆன்ம விழிப்பு நிலையில் இருக்கும் இவருக்கு மரண அவஸ்தை கிடையாது. காரணம் 4743 பாடலில் ஈடுகட்டு வருவீரில் இன்பமிக பெறுவீர், மையகத்தே ஒரு மரண வாதனையை தவிர்த்த வாழ்க்கையதே வாழ்க்கை என மதித்து அதனை பெறவே ஜீவகாருண்ய ஒழுக்கம் நின்று பாடுபட்டவர் இவர். நம் பெருமான் 12/4/1871 முன் இந்நிலை கிடையாது. காலமானார், இறந்தார், செத்தார், மடிந்தார், இருந்தார், இருக்கின்றார். ஆக இருந்தவர் வரை எழுப்பக்கூடிய வல்லமை யாருக்கும் கடவுள் வழங்கவில்லை. அதை இப்பொழுதுதான் வழங்குகிறார். 3433 பாடலில் மரணத்தை நீக்கி திரும்ப பிறக்க செய்வது மண்டிடை நடிப்போய் நின்னாலே ஆகும், மற்ற இறைவரால் ஆவது ஒன்றில்லை எனவும் 5025 பாடலில் எப்பாலவர்க்கும் நின்னை என்று இறைமை இல்லையே என்கின்றார். மேலும் அகவலில் ஆன்மன அனாதி அது எனதை போக்க உடல் எடுத்து விருப்பு காரணமாக நானாகி பொய்ப்பற்றை பற்றியதால் உள்ளொளி குறந்து இருள் எனும் அறியாமையில் சிக்கி அனாதியான ஆன்மா ஆதியாகிய ஆன்மா அந்தமாகிய மரணமடைகிறது. இதனை அகவலில் இந்த சிற்ஜோதி இயலூர் ஆதி அந்தமென்றருளிய அருட்பெருஞ்சோதி. ஆனால் ஆரம்பமும் முடிவும் உனக்கு தெரியும், அதனால் ஆதியாகிய இப்பிறப்பிலே அனாதியான மரணமில்லா பெருவாழ்வு கேட்கிறார் நம் பெருமான், வழங்குகிறார் கடவுள். ஆதியும் அந்தமும் அறிந்தனை நீயே ஆதி என்று அருளிய அருட்பெருஞ்சோதி என்கின்றார். அந்நிலையை அடைந்ததற்கு சான்றாக 5002 பாடலில் காற்றாலே புவியாலே ககன மதனாலே என அப்பாடலில் கூறி உறுதி செய்கிறார். செத்தவரெல்லாம் திரும்ப எழுந்து வர சித்தம் வைத்து செய்கின்ற சித்தியனே, ஆன்ம விழிப்பு நிலையில் இறந்த ஆன்ம ஒளி மண்ணில் புதை உண்டு உள்ளது. அந்த ஆன்ம ஒளியை திரும்ப பிறக்கச் செய்ய முன் பயிற்சி வாசனை பற்றி மேலேறும் தயவு நெறி பரவும். பேரறிவு பெருஞ்சோதி ஆகிய உண்மை கடவுள் சித்தியன் பேரறிவு உடையவர். இவர் அனாதி. அதுபோல ஆகாமிய வழியில் காற்றும் அனாதி பேராற்றல். அவர் இயக்க காற்று இயங்குகிறது. இங்கு ஆன்மா அணுவுக்கு பிறப்பு வழங்குவது அருட்சக்தி. 8 சிருஷ்டி நியாயம் என்ற தலைப்பில் பதிவு செய்கிறார். அருள் என்பது கடவுள் தயவு, சக்தி என்பது பேராற்றல். ஆக தயவு பேராற்றல் பிறப்பு வழங்குகிறது. சித்தியனே, பேராற்றலை தன்னகத்தே உடையவனே, சுத்த சன்மார்க்க சங்கத் தலைவனே, இயற்கை உண்மை தனி பெரும்பதியாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். காரணம்
சமய சன்மார்க்கம் நின்று நற்குணத்தராகி ஆண்மை ஏற்க குணமாகிய சிவகாரணம் நின்று செயல்பட்டு மத சன்மார்க்கத்தில் குணமற்றவராய் 4 மார்க்கம் நின்று சடாந்த சன்மார்க்கமாகிய 6 அந்தம் கடந்து சடாந்த சமரச சத்தியராய் விளங்குகின்ற சமரச சுத்த சன்மார்க்க ஞானிகளையும் கடந்து தனது பரிபூரண ஆற்றலை வெளிப்படுத்தி 448 கோடி ஆற்றல் பெற்று எல்லா அனுபவங்களையும் கடந்து அவரை நோக்குங்கால் திருக்கண்களில் ஆனந்த நீர் பொழிந்து சும்மா இருக்கின்றார் என்கின்றார். மேலும் அதுவதுவாகி நிறைந்தும் அதுவதுவாகி விளங்கியும் அதுவதுவாகி இனித்தும் ஆங்காங்கு அதீதமாகி கலந்தும் இவை அனைத்துமாகியும் ஒருமித்தும் அதீதமாகியும் தனித்து வயங்குகின்ற பெருங்கருணை பெரும்பதியாகிய கடவுள்தான் தலைவர். நின் போற்றும் என் மார்க்கமே நின் மார்க்கம் எனைத்தும் துன்பிலா இயலளித்து எண்ணி அனைத்தும் தரக்கூடியது தயவு நெறி. யாரையும் கொள்ளாது பக்குவம் வருவித்து துரிசி நீக்குவித்து அருளை வழங்கக்கூடிய கடவுள். கடவுள் கூறியதை ஐயா கூறுகிறார். ஆனால் கடவுள் நிலையறிந்து அம்மயமாகி கூறுகிறார். இதனை தன்னியல் எண்ணியல் தன்னுரை எண்ணுரை எனவும் தன் செயல் என் செயல் தன்னுறு எண்ணூறு எனவும் கூறுகிறார். இவைகளெல்லாம் நம் பெருமான் ஏன் உரைத்தேன் என்றால், இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் நான் அடையும் பயன்தனை நீ வெறும் அடையும் பொருட்டே என்கின்றார். ஆக நாமும் நம் பெருமான் கூறுபடி செயல்பட்டால் இந்நிலையை அடையலாம். ராமலிங்காபயம். திருச்சிற்றம்பலம்.